சூரியன் மறைந்த பிறகு இந்த 6 விஷயங்களை செய்தால் மகாலட்சுமியின் கயாபத்திற்கு ஆளாவீர்கள். இந்து சாஸ்திரத்தின்படி எந்த செயலை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதற்கு சில வரைமுறைகள் சொல்லப்பட்டுள்ளது. இவற்றை மீறுவதால் மகாலட்சுமியின் கயாபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். இதனால் வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். மகாலட்சுமியின் கயாபத்திற்கு ஆளாகாமல் இருக்க மாலை நேரத்தில் சூரியன் மறைந்த பிறகு சில விஷயங்களை கண்டிப்பாக நம்முடைய வீடுகளில் செய்யக்கூடாது என சொல்லப்படுகிறது. மகாலட்சுமிக்கு பிடிக்காத விஷயங்கள். இந்து சாஸ்திரங்களின்படி சில செயல்களை சூரியன் மறைந்த பிறகு செய்யக்கூடாது. அப்படி செய்தால் லட்சுமி தேவியின் கேயாபத்திற்கு ஆளாகலாம். அது மட்டுமில்லாமல் துரதிர்ஷ்டம் வரலாம். இதனால் பலவிதமான துன்பங்களையும் நாம் சந்திக்க நேரிடும். இந்த செயல்கள் அசுப காரியங்களாக கருதப்படுவதால் இவைகள் எதிர்மறையான விஷயங்களை ஈர்த்து கெடுதல்களை தரும் என்பது நம்பிக்கை. மாலையில் சூரியன் மறைந்த பிறகு என்னென்ன செயல்களை செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கேளலாம். மாலையில் செய்யக்கூடாதவை: முதலாவது, பாத்திரங்களை கழுவாமல் வைக்கக்கூடாது. சமையலறை சுத்தமாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இரவு நேரத்தில் பாத்திரங்களை கழுவாமல் வைத்தால் தரித்திரம் வரும், கடன் தொல்லை வரும். பாத்திரங்களை கழுவி சுத்தமாக வைத்தால் லட்சுமி தேவியோட ஆசீர்வாதம் கிடைக்கும். சமையலறை சுத்தமாக இருந்தால் நல்ல சூழ்நிலை இருக்கும், அதிர்ஷ்டம் வரும். சமையல் அறை அழுக்காக இருந்தால் துரதிர்ஷ்டம் வரும். கிச்சனை சுத்தமா வச்சா நல்ல நேரம் வரும், கடவுள் அருள் கிடைக்கும். இரண்டாவது, முடி மற்றும் நகம் வெட்டக்கூடாது. இந்து மதத்தில் இரவு நேரத்தில் முடி நகம் வெட்டக்கூடாது. லட்சுமி தேவி மாலை நேரத்தில் வீட்டுக்கு வருவாள். அப்போது முடி நகம் வெட்டி போட்டால் அவரை அவமதிப்பது பேயாலாகும். அதனால் முடி நகம் வெட்டுவதை பகலில் செய்தால் நல்லது. கெட்ட கர்மாவை தவிர்க்கலாம், தேவியை அவமதிக்காமல் இருக்கலாம். மூன்றாவது, துணி துவைக்க கூடாது. ராத்திரி நேரத்துல துணி துவைத்தால் கெட்ட சக்தி வரும். காலையில் அந்த துணியை போட்டால் அந்த கெட்ட சக்தி நம்முடைய உடம்பில் ஒட்டிக்காளும். அதனால துணியை பகலில் மட்டுமே துவைக்க வேண்டும். சூரிய வெளிச்சத்தில் காய வைக்க வேண்டும். சூரிய வெளிச்சத்தில் இருக்கும் சக்தி கெட்ட சக்தியை விரட்டும், கிருமிகளை அழிக்கும், துணியை சுத்தமாக்கும். சூரிய வெளிச்சம் நல்லது நடக்கும்னு நம்புறாங்க. அது மட்டுமில்லாமல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். நான்காவது, பெண்கள் ஈரமான முடியுடன் இருக்கக்கூடாது. பெண்கள் மாலை நேரத்திற்கு அப்புறம் முடியை கட்டி வைக்க வேண்டும். அப்போதுதான் கெட்ட சக்தியிலிருந்து தப்பிக்கலாம். முடியை விரிச்சு போட்டால் கெட்ட சக்தி நம்மை பிடிக்கும். முடியை கட்டுவது நம்மை தீமையிலிருந்து காப்பாற்றும். இரவு நேரத்தில் நம்முடைய சக்தி குறைந்துவிடும். அதனால முடியை கட்டி வைத்தல் நல்லது. ஐந்தாவது, வெள்ளை நிற உணவுகளை தானம் செய்யக்கூடாது. பால், தயிர், உப்பு, சர்க்கரை போன்ற வெள்ளை நிற பொருட்களை மாலை நேரத்தில் தானம் பண்ணக்கூடாது. அப்படி செய்தால் லட்சுமி தேவி கோபப்படுவாள், பண கஷ்டம் வரும். இந்த பொருட்கள் எல்லாம் லட்சுமி தேவியோட ஆசீர்வாதம். அதை தானம் செய்தால் நம்முடைய பொருளாதார நிலைமை கெடுக்கும். அதனால இந்த மாதிரி தானம் பண்ணாமல் இருந்தால் அதிர்ஷ்டம் வரும், கடவுள் அருள் கிடைக்கும். ஆறாவது, வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது. காலையில் வீட்டை சுத்தம் செய்தால் அதிர்ஷ்டம் வரும். ஆனால் மாலையில் சுத்தம் செய்தால் லட்சுமி தேவி போயிடுவாங்க, நோய் வரும், கஷ்டம் வரும். அதனால மாலை நேரத்தில் வீட்டை கூட்டக்கூடாது. வெளிச்சம் இல்லாததால அழுக்கு தெரியாது. இந்த மாதிரி செய்தான் வீட்டுல சந்தோஷம் இருக்கும், அதிர்ஷ்டம் வரும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.